நக்கலை பத்தியா எல்லாரையும் மறந்துட்டு போ. சந்தோஷ் சந்தோஷ் அப்படி இருக்கு உன் கவிதை. அடி உள்ளே போயிடலாமா? வா, டிராக்டர் ஸ்டார்ட் பண்ணோன்னா நீ மோட்டர் ஆஃப் பண்ணிடணும். அமௌண்ட் கொஞ்சம் பெருசா இல்லை, அது அமௌண்ட்டு கொஞ்சம் பெருசாகுமா? மாமி பெருசு. பார்த்துட்டு நான் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நீ உனக்கு பெருக்கிறதுக்கு வேலை வைக்கிற மாமி. சரி, தக்காளிலாம் பழுத்தா பறிக்கணுமா காயோட பறிக்கணுமா? வெங்காயம் பழுத்தாதான் பார்க்கணும். பழுத்தாவா? சந்தோஷம் வைக்கல, செடியிலே பழுக்க வைக்கணுமா இல்லை பறிச்சு பழுக்க வைக்கணும்? அப்படியே சத்தமாக கேளு, கேட்கறது கேட்குறேன். கேளு. நீ கேளு. சந்தோஷ், தக்காளி செடியில் காய்ச்சிருக்கு, பிரியா பழமா? குரு, நம்ம சந்தோஷ் நம்ம செடியில் தக்காளி பழுத்திருக்கு, காய் வச்சிருக்கு நிறைய. செடியில் பழுக்க விட்டு எடுக்கணுமா இல்லை பறிச்சுட்டு பழக்க வச்சுக்கணுமா? சும்மா சொல்லுங்கள், எங்க கேட்போம். எங்க கேப்போம்? அதுப்பா நடி. இப்போ அந்த வாழைக்கண்ணு பிடுங்கணும் சொன்னேன், எங்கே வைப்பேன்னு சொன்னோமா? எங்கன்னா வைக்கலாம், ஒரு கண்ணு எடுத்தாலே போதும் எல்லாத்தையும். அதை எங்கே வைப்பேன்னு கேட்குறேன். உங்களுக்கு ஐடியாக்காக கேட்குறேன், சும்மா தெரிஞ்சுக்கலான்ட்டு. பின்னாடி வைக்க முடியாதா? அவ்வளோதான், அங்கே வேணாம், இந்த பக்கம் தான் கேட்குறேன். வைக்கணும். நீங்கள் எங்கே வச்சாலும் வருமா? இந்த இந்த அந்த சைடு வச்சா துணி காய போட முடியாது. அங்கே தான் வைக்கணும். ஆனால் புதார் மாதிரி ஆகிடும் போகுது. ஆனால் பரவாயில்ல, ஏன்னா அவங்க வீட்டு பக்கமும் இடம் அப்படி தானே இருக்குது இல்லை? அப்படி தான் அது. அதுக்கு அந்த மாவட்டம் வந்து வால் ஜன்னலுக்கு கடை. சந்தோஷ் ஒரு பக்கம் காது குத்திக்கணுமா, அக்கா சொல்லிச்சு. குத்திக்குவா? ஓ, அப்படி ஆசை தான் சந்தோஷ். இவ்வளோ ஆசைப்படக்கூடாது, வாய்ப்பில்லை ராஜா, நாய் போயிடும். மாமா இந்த கமெண்டை படிக்கிறதுக்கு நாளைக்கு ஆகிடும். படி, அவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்காரு. அது கொஞ்சம் ஒரு அளவுக்கு உள்ளே வாங்க எல்லாரும். பாப்பா வா, உள்ளே வா பாப்பா. ஏ பாப்பா, வா வா வா, உள்ளே வா பாப்பா. இல்லை, வெளில தள்ளி சாத்திடுவேன் நான். அப்போ அங்கேயே இரு. அங்கே இருக்கியா? போடு போ. டேடி வர வரைக்கும் அங்கே கடங்க. எல்லாம் வந்துட்டிங்களா? பாவம் மட்டும் தனியாக மாட்டிங்கனால சொன்னால் கேட்கணும். சின்னாளுங்களா கூப்பிட்டா வரமாட்டுறீங்க, என்ன பண்ணுறது உங்களை? எனக்கு ஆல்ரெடி குத்திட்டு போயிட்டாங்க ஒரு சைடில். போதுமா அந்த ஒரு சைடு குத்துறது? இன்னொரு சைடு குத்த வேணாவா? வந்தால் என்ன செய்வதா? யாருப்பா அது? ஹேமா பாய் ஃபேக் ஐடி. என்னது அது? புரியல. அப்படியா சந்தோஷ்? ஓஹோ, சரி விடு, கவலைப்படாத. நமக்கும் லைஃப்பில் அதெல்லாம் நடக்கும், அது பொறுமையாக நடக்கட்டும். அவங்க நல்லா இருக்கட்டும் இப்போ. ஐயோ
ஃபீல் பண்ணாத சந்தோஷ்.